நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வளமையான ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற காசா தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வந்த சேனல் தற்போது டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லா பகுதி வழியாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப வழியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சில பேரை அணுகி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை மீட்டெடுக்கிற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் எப்படி வைக்கிறானுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த சேனலில் தான் நம்முடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்கிற வகையில் தெரிந்த சகோதரர்களுக்கு இந்த காசாவினுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நிறைய இதை பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. காரணம் என்னன்னா, நம்மளால் முடிஞ்சது அந்த மக்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான், பிரார்த்தனை செய்வது. அதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு 410 நாட்களாக நானும் என்னோடு சேர்ந்து நீங்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வகிபாகம் மட்டுமல்ல. நான் இதை பேசுகிறேன் தேர்றேங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது, இதற்காக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்று அனைவரும் சேர்ந்துதான் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே உச்சமான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே இத்தனை ஆண்டு காலமாக பாலஸ்தீனம் என்றால் தீவிரவாதத்தின் பூமி போன்றும், பாலஸ்தீனியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்றும், சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டிருந்த மாயையை அல்லாஹ்வின் உதவியால் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து உடைத்திருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால், இனம் தெரியாத முகவரியற்ற சில பேர் அவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சமூக தளங்களில் பேசினாலும், பிரபலமான ஊடகவியலாளர்கள் பிரபலமான பத்திரிகையாளர்கள் யாருமே அவர்களை தற்போது போராளிகள் என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு மக்களுக்கு மத்தியிலே நிலைமை மாறி இருக்கிறது என்கிற ஒரு காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க கிடைக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த 410 நாட்களாக ஒரு ஆண்டுகளை தாண்டியும் இந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தர்றேன். இன்றைக்கு நம்முடைய சேனல் முடக்கப்பட்டிருக்கிற இதற்கு பின்னால் ஒரு பெரும் புள்ளி இருக்கிறார். அவர் யார், அவர் எதற்காக இதை செய்தார், எப்படி செய்தார், அது தொடர்பான ஆதாரங்கள் என்ன, அவருக்கு துணை நின்ற அவர்களுடைய ஆட்கள் யார் என்கிற அனைத்து விவகாரங்களும் இந்த நிமிடத்திலேயே நம்முடைய கையில் இருந்தாலும் முதல்ல சேனலை மீட்டெடுக்க வேண்டியிருக்குது. அதற்கு பிறகுதான் மற்றவற்றை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த சேனலை முடக்கிற அளவுக்கு இவர்களுக்கு மனது வந்ததே என்கிற ஒரு பெரும் ஆதங்கத்தை பல பேரும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள். குறிப்பாக நான் நெகிழ்ந்து போன ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், நிறைய சகோதரர்கள் கால் பண்ணி, பிரதர் நீங்கள் இவ்வளோ காலமாக இதை செஞ்சு வர்றீங்க சொல்லி எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், என்னுடைய பணி இது என்பதை தாண்டி இன்றைக்கு தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில், தமிழ் பேசுகிற சகோதரர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு பிரார்த்தனையை தினம்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வழியை அந்த சேனல் ஊடாக நாம் உண்டாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. குறிப்பாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 அல்லது 13 மூதாட்டிகளே என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். எங்கிட்ட அவங்களோட நம்பர் கூட கிடையாது. தல்கஸ்பிட்டியில் இருந்து ஒரு மூதாட்டி, அதே போன்று பிட்டி முனை, நிந்த ஊர், காத்தான்குடி, அதே நேரத்தில் தெற்கில் பேருவலை, இவங்க பேசின அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 50 வயதுகளை தாண்டியவர்கள் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. வயோதிக தாய்மார்கள் தான் பேசினார்கள். அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. ஏன்னா அந்த அழுகையில் கவலையில் நான் புரிந்து கொண்டது தான், என்னுடைய சேனல் என்பதை தாண்டி இதற்கே இவ்வளவு இவர்கள் கவலைப்படுகிற போது அந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எவ்வளோ கவலைப்படுவார்கள், எவ்வளோ ஆதங்கப்படுவார்கள். இதுதான் நாம் விரும்பியது சகோதரர்களே. இதற்காகத்தான் இதை இவ்வளவு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் என்கிற ஒரு செயல்பாட்டை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு மோமின், முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நம்முடைய சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிற போது ஒரு உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். உடலிலே ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற போது முழு பகுதியும் வேதனையை அனுபவிக்கிறது என்றெல்லாம் நமக்கு அழகான பல உதாரணங்களை காட்டுகிறார்கள். காரணம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைக்கு நம்ம துடிச்சு போறோம்னா இதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டிய அழகான வழிமுறையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிரார்த்தனை தான் இங்கே முக்கியமானது. அதை தாண்டி
இன்றைக்கு எனக்காக ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜுகள் பல பேருக்கு ரிப்ளை கூட பண்ணி முடிக்கலை. அத்தனையும் பிரார்த்தனையும் எனக்கான ஆறுதலாகவும் நீங்கள் அனுப்பியிருந்த வார்த்தைகள் உண்மையிலேயே தாங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய அன்பு இருக்கிறது என்கிற அந்த ஒரு விவகாரத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதே இடத்துல கமெண்ட்ஸ்லையாக இருக்கலாம், மற்ற இடங்களையாக இருக்கலாம், நிறைய பேர் தொடர்பு கொள்றீங்க. எனக்கு எல்லோரோடும் பேச முடியல. குறிப்பாக ஈவினிங் 5 மணிக்கு பிறகுல இருந்து தொடர்பு கொள்ளுகிற பல பேரோடு எனக்கு பேச முடியாமல் போனது. காரணம் என்னென்னா, நான் ஈவினிங் 5 மணிக்கு சுமாராக 4 மணிக்கு ஆரம்பிப்பேன் அல்லது 5 மணிக்கு இதுக்காக குறிப்பெடுக்க அமர்ந்தால்தான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 9:20க்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ 5 மணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் இந்த செய்திகளை நம்ம தொகுக்க வேண்டி இருக்கிறது. பல ஊடகங்களில் இருந்தும், குறிப்பாக ஆங்கில அரபு சேனல்களில் இருந்து, நேரடியான சேனல்களில் இருந்து, சில பொழுதுகளில் பாரிசி மொழியில் இருக்கக்கூடியதை கூட டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டி இருக்குது. நிறைய சகோதரர், மொழி அறிந்த சகோதரர்கள் கூட சில பொழுதுகளில் நமக்கு இதுக்கான உதவிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொகுத்து தான் ஒரு உண்மை செய்தியை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். எப்படி நம்ம இதை தயாரிக்கிறோம், எங்கேருந்து இந்த சோர்ஸ் எடுக்கிறோங்கிற விஷயங்களை நான் போடுறதுக்கு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதற்காக எப்படியெல்லாம் நாம் அவதிப்பட வேண்டி இருக்கிறது, கஷ்டப்பட வேண்டி இருக்கிறதுனா, அவர்கள் படுகிற கஷ்டத்தோடு இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் இவ்வளவையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த மக்களுக்கான பிரார்த்தனைக்காக இதை செய்து கொண்டிருக்கும் போது இதை முடக்குவதற்கும் இவர்களுக்கு மனது வருகிறது என்று சொன்னால், என்மேல் கொண்ட குரோதத்திற்காக, என்மேல் கொண்ட கோபத்திற்காக என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் நேரில் வந்து நிற்பேன். எனக்கு அடிச்சுக்கிறங்க, வேற ஏதாவது செய்யணும்னா கூட பண்ணிக்கிறங்க. இதுதான் உங்களுடைய இலக்கு என்று நினைக்கும் போது, அதுலேயும் இந்த மாதிரி சேனல் நடந்துருச்சுன்னு நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த நேரத்தில் சில சகோதரர்களுடைய கமெண்ட்டை சில சகோதரர்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது நான் யோசித்தேன், நான் அதை சொல்ல விரும்பலை. ஒரு கட்சி சார்ந்த சில சகோதரர்கள், உங்களுடைய கட்சி சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் பேசினது வேற ஒன்றும் இல்லை. ஜனாசா எரிப்புக்கு துணை போனவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது. அது வெற்றியும் கண்டிருக்கிறோம் அல்லாஹ் உதவியில். ஆனால் அதை சொன்னதற்காக வேண்டி, உங்களுடைய கட்சிகளுக்காக வேண்டி நீங்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது கட்சி சார்ந்த விவகாரம் அல்ல. இந்த காசா விவகாரத்தில் முழுமையாக அந்த மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும். எனவே பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். உங்களுடைய அன்புக்கு எப்பொழுதும் பாத்திரமானவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வல்ல ரஹ்மான் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரியட்டும்.